இது ஒரு ஊழியனுக்கு மட்டுமல்ல, எவ்ரி பிலீவர் should have this responsibility and the responsible spirit. ஒவ்வொரு விசுவாசிக்கும் இது உள்ளத்துல பதிஞ்சிடணும். சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை என்ன செய்யணும்? பிரசங்கம் பண்ணும். இன்னைக்கு நான் எங்கள் ஆஃபீஸில் வந்து காரை நிறுத்துறதுக்கு வரும் பொழுது எனக்கு பார்க்கிங்க்கு இடமே இல்லை. சரி, சுற்றி சுற்றி 2-3 தடவைலாம் சுற்றி வந்து திரும்ப பார்க்கிங்க்கு இடம் கிடைக்குமானா அப்பவும் இடம் கிடைக்கல. ஆண்டவரே, என்ன வாட் இஸ் யுவர் வில்? இன்னைக்கு எனக்கு பார்க்கிங்க்கு என்ன செய்யலை, இடம் கிடைக்கல. முறுமுறுக்கவே கூடாது எப்போவுமே, சரியா? வேற மாதிரி நிகழ்வுகள் நடக்குதுன்னா அதில் ஒரு தேவ சித்தம் இருக்குது. சரி, கடைசியில் திரும்ப வந்து பார்க்கும்போது அங்கே இருந்த ஒரு வண்டி ஒருத்தர் எடுத்துட்டாங்க. நான் வந்து பார்க் பண்ணுறேன். பார்க் பண்ணிவிட்டு காரை நான் ஆஃப் பண்ண நினைக்கும் போது 2 பேர் வந்தாங்க. அம்மா ஏதாவது கொடுங்க அப்படின்னாங்க. அந்த 2 பேரும் நம்மை போல ஆட்கள் இல்லை, அவர்கள் திருநங்கையர். எல்லாம் அவங்க 2 பேரும் பார்த்த உடனே இவ்வளோ ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கிறாங்களே, இவங்க எதுக்கு நம்மகிட்ட வந்து காசு கேட்குறாங்க, கொடுக்கக்கூடாது அப்படின்னு மனசில் தோணுச்சு. நமக்கு 2 மனசு இருக்குதுல்ல, அதில் ஒரு மனசு சொல்லிச்சு, இங்கே பாரு அவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, கொடுக்காத காசு அப்படின்ட்டு. அடுத்த மனசு சொல்லிச்சு, அவங்களுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு, உனக்கு தெரியுமா, இன்னைக்கு இவங்களை வாண்ட்டை நான் அனுப்பியிருக்கிறேன், நீ இவங்கள்ட்ட பேசு. கொஞ்ச நேரம் எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டேன். அவங்க எங்கே இருக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்க பேரை கேட்டேன், சொன்னாங்க. ஆவியானவர் இடைப்படுகிறார், நீ இன்னைக்கு இவங்களுக்கு சுவிசேஷம், சரி வாங்க அப்படின்னு எங்கள் ஆஃபீஸ்க்கு மேலே கூப்பிட்டு போனேன். ஆஃபீஸில் அவங்க உள்ளே வரும்போது தக்கு தக்குன்னு அப்படின்னு ஒரு மாதிரி முழிச்சாங்க. எதுக்கு இவங்க நம்மளை இப்படி கூப்பிட்டு வராங்கன்னு நினச்சாங்களோ என்னவோ. என் ரூமில் உட்கார வச்சேன், காஃபி கொடுக்க சொன்னேன். அவங்கள்ட்ட உட்காந்து அவங்க ஸ்டோரியை கேட்டேன். ஐயோ, அவங்க சொன்ன காரியங்கள் என் உள்ளத்தையே உடைச்சிருச்சு. நான் கேட்டேன், நல்லா இருக்கிறீங்கள, நீங்கள் எதுக்கு இப்படி எல்லாத்துட்டையும் போய் கையேந்தி காசு கேட்குறீங்க? ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், உன் பேர் என்ன? அவள் பேர் சொன்னான். சொன்ன உடனே, நான் வந்து பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவ பொண்ணுமா, சாரி பொண்ணுன்னு சொல்ல, பிறந்ததுலேருந்தே நான் கிறிஸ்துவை நம்புகிற ஒரு நபர். ஆனால் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் என்னை வெறுத்து தள்ளலை. நான் ஒரு பருவம் வந்த உடனே எங்கள் அப்பா அம்மா என்னை வெறுக்க ஆரம்பித்து வீட்டை விட்டு வெளியேறிருன்னு சொல்லிட்டாங்க. இவ இல்லை, இவங்க இல்லை, இவங்க எனக்கு பக்கத்து ஊர். நாங்கள் 2 பேரும் தெருக்கூத்து பண்ணுவோம். அப்புறம் பார்த்தோம், வீட்டில் நம்மளை ஏற்றுக்கலை. இந்த மாதிரி எங்காவது சங்கம் இருக்குதா, நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு வந்தோம். சரி, அந்த சங்கத்தில் என்ன செய்வீங்க? நாங்கள் இது போல் எல்லாத்துட்டையும் காசை வாங்கிட்டு அவங்கள்ட்ட கொண்டு கொடுப்போம். அவங்க எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு என்ன செய்வாங்க, வழி செய்வாங்க. எங்கே போய் பண்ணுவீங்க? பெங்களூரில் போய் பண்ணுவோம். அதுக்கு எவ்வளவு ஆகும்? 1 லட்சம் ஆகும். மை காட். சரி, இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு வீட்டில் ஏற்றுப்பாங்களா? ஒரு சில வீட்டில் ஏற்றுப்பாங்கம்மா, எல்லா வீட்லையும் ஏற்றுக்க மாட்டாங்க. நாங்கள் தான் சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்களாச்சே. உண்மையில் லிட்ரலி கண்கள்லேருந்து கண்ணீர் வந்து, காட், எனக்கு பார்க்கிங்க்கு நீங்கள் இடம் கொடுக்காததுக்காக உங்களுக்கு நான் நன்றி அப்படின்னு சொன்னேன். மனம் திறந்து பேசினேன் அவங்கள்ட்ட. ஏசு எல்லாரும் உங்களை புறக்கணிச்சாலும் இந்த ஆண்டவர் உங்களை புறக்கணிக்க மாட்டார். இங்கே வாங்க, எங்கள் சர்ச்சுக்கு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை மாலையில். ஏன்னா கூட்டத்தில் வந்தால் அவங்களே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வாங்க, உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தருவார்னு அவங்களுக்கு சில காரியங்களை கொடுக்க சொன்னார். அதை கொடுத்தேன். அவங்களுக்கு பாவ மன்னிப்பின் நிச்சய ஜபத்தை பண்ண வச்சேன். இயேசுவே என் உள்ளத்தில் வாருன்னு ஏற்றுட்டு அவங்க போகும்பொழுது அவங்க முகத்தில் இருந்த பிரகாசம், உண்மையாக சொல்கிறேன், காட், நான் காசு கொடுத்து கார்ல இருந்தே அவங்கள வெளியே நான் அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் என் ஆஃபீஸில் கூப்பிட்டு வந்து என் ரூமில் உட்கார வச்சு அவங்களோட பேச வச்சிங்களே, உங்களுக்கு நான் நன்றின்னு சொன்னேன். நீங்கள் நினைக்காதீங்க, ஆத்துமாக்கள் உலகத்தில் நம்மளை சுற்றி சுற்றி தான் இருக்கிறாங்க, நம்மளை சுற்றி சுற்றி தான் இருக்கிறாங்க. அவங்களால நம்பவே முடியல. இதை ஏன் கொடுக்குறீங்கன்னா, இல்லை நான் உங்களை நேசிக்கிறேன், அதனால் நான் கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. மன நிறைவோடு கூட போனாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், சமயம் வாய்த்தால் சமயம் வாய்க்காவிட்டால் நீ திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு.